எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் சாகுல் பாய். ஆலிஸ் வெல் கிச்சன் அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம கிச்சனில் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா ஆட்டு நல்லி எலும்புல பிரியாணி செஞ்சிருக்கோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அடுப்பை பற்ற வச்சுவோம். பாத்திரத்தை எடுத்து வச்சுவோம். ஆயில் 200 ml ஊற்றிடுவோம். நெய் 2 டீஸ்பூன் ஊற்றிடுவோம். பட்டை சிறிதளவு போட்டுருவோம். ஏலக்காய் 16 போட்டுருவோம். கிராம்பு ஒரு 14 போட்டுருவோம். எண்ணெயில் லைட்டாக வதக்கிடுவோம். வெங்காயம் 400 கிராம் போட்டுருவோம். வெங்காயம் நல்லா பொன்னேரம் வந்துருச்சு. பூண்டு பேஸ்ட் 100 கிராம் போட்டுருவோம். அதையும் வெங்காயத்தோடு சேர்த்து லைட்டாக வதக்கிடுவோம். அடுத்தது இஞ்சி பேஸ்ட் 100 கிராம் போட்டுருவோம். இஞ்சி பூண்டுடைய பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துருவோம். அடுத்தது தயிர் 200 ml ஊற்றிடுவோம். தக்காளி 300 கிராம் போட்டுருவோம். மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் போட்டுருவோம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுருவோம். காஷ்மீர் மிளகாய்த்தூள் கலருக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுருவோம். உப்பு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுருவோம். இப்போ எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். அடுத்தது மல்லி இலை 1 கைப்பிடி அளவு போட்டுருவோம். புதினா இலை 1 கைப்பிடி அளவு போட்டுருவோம். பச்சை மிளகா 5 போட்டுருவோம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். அடுத்தது 1 கிலோ நல்லி எலும்பு சதையோடு வாங்கியிருக்கோம். இந்த மாதிரி 1 கிலோ வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும். கறி நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மசாலாவோடு சேர்த்து அந்த ஆட்டுக்கறி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். அடுத்தது அளவு தண்ணி 1 கிலோ அரிசிக்கு 1 லிட்டர் தண்ணி ஊற்றிடுவோம். முதல்ல 1 லிட்டர் ஊற்றிடுவோம். அடுத்தது ஒரு 1/2 லிட்டர் ஊற்றிடுவோம். முதல்ல 1க்கு 1.5 ஊற்றிருக்கோம் அளவு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். மூடி போட்டு மூடி நம்ம ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்ருவோம். அடுப்பு ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். 15 நிமிஷம் கழிச்சு நம்ம திறந்து பார்க்குறோம். நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். அடுத்து ஒரு லெமன் பழத்தை சாறு எடுத்து வச்சுக்க அதை நம்ம ஊற்றிடுவோம். இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு மூடி நம்ம ஒரு 15 நிமிஷம் அடுப்பு சிம்மில் வச்சுருவோம். 15 நிமிஷம் கழிச்சு நம்ம திறந்து பார்க்குறோம். நல்லா ஆயிலெலாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. கறி வந்திருக்கான்னு செக் பண்ணிடுவோம். கறி நல்லா வெந்துருச்சு. அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சுருவோம். 1 கிலோ பாஸ்மதி அரிசியை 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கோம். இப்போ அந்த அரிசியை நம்ம போட்டுருவோம். அரிசியை பொறுத்த வரைக்கும் நல்லா தண்ணியை வடிச்சிட்டு போடணும். எல்லா அரிசியும் நம்ம போட்டோம். இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். நல்லா வேக வைக்கிறது நல்லா கொதிக்க விட்ருவோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். இப்போ நம்ம பாத்திரத்தை இறக்கி வச்சிடலாம். இப்போ நம்ம தம் போட போகிறோம். தோசை கல் ஒன்று வச்சுருவோம். அதுக்கு மேலே அந்த பாத்திரத்தை இறக்கி வச்சுருவோம். அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சுருவோம். நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி வந்த பிறகு தம் போடணும். இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். கொதி வரதுக்கு முன்னாடி தம் போட்டால் சரியாக தம் ஆகாது. இப்போ தண்ணி அரிசி சமாளாக வந்துருச்சு. இப்போ நம்ம மூடி போட்டு வெயிட்டுக்காக ஒரு கல்லை வச்சுருவோம். 15 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சுருவோம். 15 நிமிஷம் கழிச்சு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம தம்மை பிரிக்க போகிறோம். மசாலா நல்லா மனமாக இருக்குது. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இப்போ ரைஸ் நல்லா திருப்பி விட்ருவோம். ஏற்கனவே நம்ம சேனலில் மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி நிறைய பிரியாணி ஐட்டம் போட்டிருக்கோம். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.